மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் 2026-27ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை நேற்று முன்தினம் தாக்கல் செய்திருந்தார். அதில் 60 ஆண்டுகால நடைமுறையில் இருந்த 1961ஆம் ஆண்டு வருமான வரி சட்டம், அதற்கு மாற்றாக புதிய வருமான வரி சட்டம் 2025 கொண்டுவரப்பட்டுள்ளது. இது வருகின்ற ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்த சட்ட வரி விதிப்புகளை எளிமையாக்குவதையும், சட்ட சிக்கல்களை குறைப்பதையும், டிஜிட்டல் முறையை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. புதிய வருமான வரி சட்டம் எளிமைப்படுத்தப்பட்ட சட்டமாகும். பழைய சட்டத்தில் இருந்த 50%க்கும் அதிகமான சட்ட பிரிவுகள் நீக்கப்பட்டு சட்டம் எளிமைப்படுத்தப்பட்டு உள்ளது. புதிய சட்டத்திலும் ஏற்கனவே உள்ள புதிய வரிமுறை மற்றும் பழைய வரிமுறை இரண்டும் தொடரும் வகையில் மாற்றப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி சட்டத்தில் வருமான வரி தாக்கல் செய்யும் நடைமுறை எளிதாக மாற்றப்பட்டுள்ளது. காலக்கெடுவுக்கு பிறகு தாக்கல் செய்யப்படும் வருமான வரி அறிவிப்புகளுக்கு ரீபண்ட் பெற புதிய சட்டம் அனுமதிக்கிறது. முந்தைய ஆண்டு மற்றும் மதிப்பீட்டு ஆண்டு என்று வேறுபாடு நீக்கப்பட்டு வரி ஆண்டு என்ற ஒரே கட்டமைப்புக்கு மாற்றப்பட்டு உள்ளது. இந்த புதிய சட்டம் வரி செலுத்துவோர் இணக்கத்தை எளிதாக்குவதற்கும் வரி ஏய்ப்பை குறைப்பதற்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர்.